ஓட்டு எண்ணிக்கையை இணையதளத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்வது குறித்து தேர்தல் கமிஷன் பரிசீலனை செய்து வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி லோக்சபா தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு நடந்து முடிந்து மே 16ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறது. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் ஓட்டு எண்ணும் மையங்களில் மின்னணு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஓட்டு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ள அரசு ஊழியர்களுக்கு திங்களன்று சென்னையில் பயிற்சி தரப்பட்டது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் நடந்த பயிற்சி முகாமில் பல்வேறு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரவீன்குமார் தபால் ஓட்டுகள் எண்ணும் முறை, வேட்பாளர்கள் மற்றும் ஊடகங்களுக்கு தகவல் தரும் முறை உள்ளிட்ட பல்வேறு பயிற்சி தரப்பட்டதாக கூறினார். ஓட்டுப்பதிவு நடந்தபோது குறிப்பிட்ட ஓட்டுச்சாவடிகள் இணையதள வழியாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதேபோல் ஓட்டு எண்ணிக்கையை ஆன்லைன் வழி நேரடி ஒளிபரப்பு செய்ய பரிசீலித்து வருவதாகவும் பிரவீன்குமார் தெரிவித்தார். 80 பேர் வந்திருக்காங்க. ட்ரெயினிங் வச்சுட்டு அவங்க இன்டர்ன் ட்ரெயினிங் கொடுக்க போறாங்க. யார் ஆக்சுவல் கவுண்ட் பண்ண போறாங்க அவங்க ட்ரெயினிங் கொடுக்க போறாங்க. போஸ்டல் பேலட் எப்படி கவுண்ட் பண்ணும், இவிஎம் எப்படி கவுண்ட் பண்ணும், ரிசல்ட் எப்படி டிக்ளேர் பண்ணும், மீடியாவுக்கு எப்படி என்ன சலுகை கொடுக்கணும், மீடியாவுக்கு அதெல்லாம் ஃபுல்லாக யார் உள்ளே வர முடியும், யார் வெளியே போக முடியும். எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் அதில் டைரக்ட்லி அங்கேருந்து அப்லோட் பண்ணுவாங்க ரிசல்ட் ரவுண்ட் பை ரவுண்ட். அப்புறம் சிஇஓ ஆஃபீஸ்க்கு நேராக இமெயில் வரும். அதை நம்ம அப்லோட் பண்ணிட்டு நம்ம வெப்சைட்டில் கவுண்ட் பண்ணுவோம். கவுண்டிங் வெப்காஸ்டிங் ட்ரைன் நம்ம 42 இருந்து நம்ம பார்ட் மாதிரி ட்ரை வெப்காஸ்டிங் அந்த கவுண்டிங் டே இப்போ இருக்கு, பிளான்ல இருக்கு. வந்துட்டு பிரஸ் ரிலீஸ் ஃபைனலைஸ் ஆகுது பிரஸ் ரிலீஸ். சென்னையில் நடந்த பயிற்சி முகாமில் சென்னை, விழுப்புரம், திருவள்ளூர், கடலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த ஓட்டு எண்ணும் தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்றனர். 6ஆம் தேதி கோவையிலும் 7ஆம் தேதி திருச்சி, மதுரையிலும் இதுபோன்ற பயிற்சி முகாம் நடக்க உள்ளது.